ஹாய் நண்பா, எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்குங்க நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். ஆப்பிள் புதுசாக பார்த்தீங்கன்னா என்னென்னமோ லான்ச் பண்ணுறான். ஆனால் ஒரு பக்கம் ட்ரோலும் போயிட்டுருக்கு. ஏன்டாடே நீ இப்போ லான்ச் பண்ணுறத ஆண்ட்ராய்டெலாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி லான்ச் பண்ணான்டா, இப்போ தாண்டா உன் காதுக்கே கேட்குது அதெல்லாம் அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியா ட்ரோலும் போயிட்டுருக்கு. அதாவது நேற்று என்னென்னா WWDC அப்படின்ற ஈவெண்ட் அவங்க புதுசாக பார்த்தீங்கன்னா ஒன்று லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் முக்கியமாக அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணது ஓஎஸ், அதாவது வாட்ச் ஓஎஸ், அப்புறம் புதுசாக விசன் ப்ரோ லான்ச் பண்ணாங்க, விசன் ஓஎஸ், டேப் ஓஎஸ், அப்புறம் ஐஃபோனுக்கான ஓஎஸ்ஸு, அப்புறம் என்னது இந்த இதுக்கு மேக் ஓஎஸ். இது எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா டிவைசஸ்க்கும் புது ஓஎஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து முக்கியமாக ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் அவங்க புதுவிதமாக பிரமிச்சு நாங்கள் கொண்டு வந்திருக்கோம், அப்படி கொண்டு வந்திருக்கோம்னு சொல்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டில் ஆல்ரெடி அடித்து துவச்சி நம்ம எல்லோரும் பழகி போன ஒன்று. ஐஃபோனில் இல்லைன்னு சொன்னதான் இப்போ தான் பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்கானுங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த விஷன் ஓஎஸ்க்கு பார்த்திங்கன்னா ஒரு அடுத்தபடியாக 2.0 மாதிரி ஒரு அப்டேட்டாக விஷன் ஓஎஸ் 2.0 அப்படின்னு சொல்லி விட்ருக்காங்க. அது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வாட்சுக்கும் பார்த்திங்கன்னா புது ஓஎஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. டேபுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேப் ஓஎஸ் புதுசாக ஒன்று அப்கிரேட் ஆகிருக்கு. இல்லை என்ன டேபில் பெருசாக அவங்க சொல்கிறேன்னா கால்குலேட்டர் வசதியை வந்து டேபுக்கு நாங்கள் கொண்டு வந்துட்டோம் அப்படின்றது. ஏன்டா ஒரு கால்குலேட்டரு ஒரு பேசிக் நீடுடா. குழந்தைங்களுக்கு இப்போ ஸ்கூல் ஓப்பன் ஆகிறதுக்கு பாக்ஸ்லாம் வாங்க போனோம். அந்த பாக்ஸில் கூட கால்குலேட்டர் வச்சு கொடுக்குறாண்டாடே. 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா போட்டு வாங்குகிற ஓன் டிவைஸில் கால்குலேட்டரை நாங்கள் இப்போ தான் கொண்டு வரணும்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய கேவலம் தெரியுமா? இதை நீ அனௌன்ஸ் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட்டில் விட்டுருந்தாலே சரி கால்குலேட்டர் இருக்குன்னு அப்படி விட்டுருப்பான். இப்படி பண்ணி தான் ட்ரோலுக்கு ஆகிட்டுருக்கு. ஸோ இது வந்து விட்ருக்காங்க. ஓகேவா? இப்போ மெயினாக ஆப்பிள் ஐஃபோனுக்கு வருவோம். ஐஃபோன்ஸுக்கு iOS 18க்கான அப்டேட் பார்த்திங்கன்னா வரப்போகுது. இது எந்தெந்த டிவைசஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா எக்ஸஸ் அந்த அல்ட்ரா, அதாவது 10 சீரீஸ் இருக்குல்ல. ஸோ 10 சீரீஸ்லேருந்து 11 ப்ரோ மேக்ஸு 12 13 14 15 சொல்லிட்டு எல்லா டிவைசஸ்க்கும் பார்த்தீங்கன்னா வருது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எக்ஸ்லாம் எப்போ வந்த மாடல்? கிட்ட ஒரு 6 வருஷம் 7 வருஷம் பழைய மாடல் நினைக்கிறேன். அதுக்கும் இவங்க இன்னும் iOS 18 அப்டேட் தரான்னா பெரிய விஷயம் தான். ஆனால் இன்னொன்று ஒரு இதை சொல்ல மறந்துட்டேன். இந்த iOS 18 வந்து ஏகப்பட்ட நியூ ஃபியூச்சர்ஸ் ஏஐ சம்மந்தமாக நிறையாது பண்ணியிருக்கானுங்க. ஆனால் இப்போ நீங்கள் வச்சுருக்கிற அந்த எக்ஸ் சீரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ் எடுக்காது. அதாவது ஐஃபோன் 15 எடுக்கிற ஒரு சில ஃபங்க்ஷனாலிட்டி எக்ஸில் எடுக்காது. அதே மாதிரி ஐஃபோன் 11 எடுக்கிற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி எக்ஸில் எடுக்காது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அது ஏன்னா அந்த ஃபோனோட ஹார்ட்வேரை பொறுத்தது. ஸோ அதனால் அதுவும் வேறுபடும். பட் iOS 18க்கான சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் சீரீஸில் ஆரம்பித்து இப்போ 15 வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லா டிவைசஸ்க்கும் வரும். இப்போ அடுத்ததாக வருவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பார்த்த உடனே எனக்கு அட பாவிகளா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. என்னென்னா இந்த iOS 18க்கு அப்புறம் நம்மளால் ஆப்பை வந்து லாக் பண்ணி வச்சுக்க முடியும். அதாவது வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் நம்மளால் லாக் பண்ணி வச்சுக்க முடியும். அதே சமயத்தில் ஹைடும் பண்ணி வச்சுக்க முடியும். இந்த ஹைட் பண்ணி வைக்கும் போது இந்த நோட்டிஃபிகேஷனு சிரி மூலியமாக அந்த ஆப்பை ஆக்டிவேட் பண்ணுறது எந்த ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியுமே உங்களால் பண்ண முடியாது அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா லாக் பண்ணுறது அதுக்கு தானடா, நீ பாட்டுக்கு லாக் பண்ணிவிட்டு அப்புறம் நோட்டிஃபிகேஷன் டைம் கொடுத்தா அப்புறம் லாக் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஸோ அதனால் ஆப் லாக், ஆப் ஹைட் இந்த 2 ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா iOS 18ல் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது ஒன்று. இன்னொரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? கால் ரெக்கார்டிங் ஆப்ஷனு iOS 18லேருந்து நம்ம ஐஃபோனில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் பார்த்தீங்கன்னா அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்குது. நம்ம கால் பேசும்போதே பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகுது. இன்னொன்று அந்த ரெக்கார்ட் ஆகிறத வந்து நம்ம டெக்ஸ்ட்டாகவும் பார்த்தீங்கன்னா ஏஐ உதவியோட நம்ம கன்வெர்ட்டும் பண்ணிக்க முடியும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. பொதுவாக இது வந்து நல்ல ஃபியூச்சர். ஆண்ட்ராய்டில் பார்த்திங்கன்னா நம்ம கால் ரெக்கார்டிங் பண்ணி அப்பப்போ கேட்டு என்ன சொல்கிறாங்க, இந்த பாயிண்ட்டாக அந்த பாயிண்ட்டான்னு எடுத்து நம்ம நோட் பண்ணுவோம். இப்போ கால் ரெக்கார்டிங் ஆப்ஷன்லேருந்து நம்ம டக்குன்னு டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுற ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது ஈஸியாக பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ ஏதாவது மேனேஜரோ டிஎலோ இல்லை உங்கள் ஸ்கூல் டீச்சரோ யாராச்சும் ஏதாவது பாயிண்ட் சொல்கிறாங்க அப்படின்னா டக்குன்னு கால் ரெக்கார்டிங்கை போட்டு அதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டாக போட்டு என்னென்ன ஹைலைட் பாயிண்ட்டோ அதை நோட் பண்ணி இது பண்ணி வச்சுக்கலாம். இதை நல்ல விதத்துக்கு பயன்படுத்தினா நல்லது. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ் கூட பேசுனது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு திரிவானுங்க. ஏன்னா நம்மளாம் பார்க்குறோம்ல, காலேஜ் படிக்கிறதுலேருந்து ஆண்ட்ராய்ட் ஃபோனில் கால் ரெக்கார்டிங் இருக்குது, அது எதுக்கு யூஸ் பண்ண நமக்கு தெரியாதான்னு. ஸோ இந்த மாதிரியும் பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. பட் கால் ரெக்கார்டிங் ப்ளஸ் டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுற ஆப்ஷன் iOS 18ல் கொடுத்தது ஒரு நல்ல விஷயம்.
அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் எரேசர், ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா பேக்ரவுண்டில் தேவையில்லாத ஆப்ஜெக்ட் எதுவோ அதை கிளிக் பண்ணி நம்மளால் எரேஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து சாம்சங்கில் இருக்குது, கூகுள் பிக்சலில் இருக்குது, இல்லை ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் எக்ஸ்டர்னல் ஆப் நிறைய இருக்குது. எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக மேப் பண்ணி பண்ணலாம். பட் இவன் டிஃபால்ட்டாக அந்த கேலரியிலேயே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் பேக்ரவுண்டில் எது தேவையில்லையோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக எரேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்கான். ஸோ இதுவுமே ஒரு நல்ல ஒரு விஷயம். அடுத்தபடியாக இன்னொன்று என்னென்னா கேம் மோடு. நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். கேம் விளாடும் போது பார்த்திங்கன்னா ஒரு யூஐ ஓப்பன் ஆகும். அதில் வந்து அந்த சிபிஓவோ ஜிபிஓவோ என்ன எஃப்பிஎஸில் ஓடுது இந்த மாதிரி கேமை வந்து பூஸ்ட் பண்ணி தரும். மற்ற அப்ளிகேஷன்லாம் பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த கேம் விளாடும் போது அதை மட்டும் என்ஹான்ஸ் பண்ணி தரதுக்கு கேம் மோடை வந்து யூஸ் பண்ணுவோம் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்லாம். இப்போ அதை வந்து பார்த்திங்கன்னா iOS 18 பார்த்திங்கன்னா ஐஃபோன்ஸ்லேயும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் கஸ்டமைஸ்டு கண்ட்ரோல் சென்டர், அதாவது அந்த நம்ம நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸ்லாம் இருக்கும்ல, மொபைல் டேட்டா ஆன் பண்ணுறது, ஃப்ளைட் மோடில் போகிறது, இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக கீழே ஆண்ட்ராய்டெல்லாம் பார்த்திங்கன்னா எடிட் ஆப்ஷன் இருக்கும். அது கொடுத்து எது எங்கே வேணுமோ நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறத பார்த்திங்கன்னா நகட்டி கஸ்டமைஸ் பண்ணிக்குவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக கொண்டு வரான். நம்மளால் பார்த்திங்கன்னா அந்த கண்ட்ரோல் சென்டரை கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஆப்ஷனும் பார்த்திங்கன்னா iOS 18 வரப்போகுது. ஸோ இது வந்து எனக்கு யூஸ்ஃபுல். ஏன்னா நான் மொபைல் டேட்டாலாம் நம்ம எப்பயுமே ரைட் ஹேண்ட் சைடில் தான் வரும். அது மொபைல் டேட்டா ஆன் பண்ணுறது, ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணுறதுலாம் ஃபோனோட லெஃப்ட் சைடில் வரும். அதெல்லாம் ஈஸியாக நம்ம நகட்டி இங்கே வச்சோம்னா ஈஸியாக சிங்கிள் ஹேண்டில் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அது வந்து நமக்கு யூஸ்ஃபுல் தான் கஸ்டமைஸ் கொடுக்குறது. அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ வந்து பார்த்திங்கன்னா எல்லா மொபைல் லான்ச்லேயும் நம்ம சாம்சங்கு, ஐஃபோனு, சரி சாம்சங்கு, கூகுள் பிக்சலு, எல்லா ஆண்ட்ராய்டு டிவைஸ்லேயும் அவங்க ஃபோன் லான்ச் பண்ணி ஏன்னு கடந்த ஒரு 4 வருஷமாக நம்ம அதை தான் கேட்டுட்ருக்கோம். இப்போ ஆப்பிள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏஐ அப்படின்னு சொன்னால் அவனுக்கு ஆண்ட்ராய்டு மாதிரி ஃபீல் ஆயிரும் போல். அதனால் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்ல மாட்டாங்களா அவங்க, ஆப்பிளோட இன்டெலிஜென்ஸாக ஆப்பிள் ஏஐ அப்படின்னு வேணால் வச்சுக்கலாம். ஸோ ஏஐ வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது வச்சு நம்ம நிறைய பண்ணலாமா ஏஐ வச்சு. அதுக்கப்புறம் சிரியோட லோகோவை மாற்றிருக்கானுங்க. புது சிரி அப்கிரேட் வெர்ஷனாக வந்திருக்கு. அதாவது சிட்டி 2.0 மாதிரி பார்த்திங்கன்னா சிரியை வந்து நாங்கள் ரொம்ப அப்கிரேட் பண்ணியிருக்கோம் எல்லா விதத்துலேயும் அப்படின்னு சொல்லிட்டு லோகோவெல்லாம் பார்த்திங்கன்னா மாற்றிருக்கானுங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மெசேஜை நம்ம சேட்டலைட் மூலயமா மெசேஜ் வந்து அனுப்பிச்சிக்கலாம் அப்படின்றாங்க. பட் இந்தியாவுக்கு வருமானது ஒரு கொஸ்டின் மார்க் தான். பட் என்னென்னா இப்போ காடுகள் போய் சுத்தமாக டவர் இல்லை அப்படின்ற பட்சத்தில் கால் நம்மளால் பேச முடியாது. பட் எமர்ஜென்சிக்கு நம்ம யாருக்காச்சும் மெசேஜ் பண்ணிக்கலாம் சேட்டலைட்டை கனெக்ட் பண்ணி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது எந்த விதத்தில் ஒர்க் அவுட் ஆகுறது தெரியல. நிறைய பேர் ரிவ்யூ போட்டால் வேணால் அது என்ன மாதிரி ப்ராசஸ் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சு பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா iOS 18 ஆப்பிள் ஃபோன்ஸ், ஆப்பிள் டிவைசஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சாஃப்ட்வேர் அப்டேட்டை பார்த்திங்கன்னா விட்ருக்கானுங்க. நீங்கள் வச்சுருக்க வாட்ச்சு, விஷன் ப்ரோ, இந்தியாவில் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு வாங்கியிருக்க மாட்டோம். ஆப்பிள் வாட்ச்சு, விஷன் ப்ரோ, டேபு, லேப்டாப்பு, அப்புறம் ஐஃபோனு. ஸோ எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா புது ஓஎஸ் அப்டேட் வந்து விட்ருக்காங்க. முக்கியமாக ஐஃபோனுக்கு தான் பார்த்திங்கன்னா கிட்ட ஒரு 40 நிமிஷத்துக்கு மேலே பேசுகிறேன்னு நினைக்கிறேன். இந்த ஆப் லாக்கு, கால் ரெக்கார்டிங்கு, ஏஐ கொண்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எமோஜிஸ் நிறையா வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ என்னன்ற வெயிட் பண்ணி பார்ப்போம். என் ஃபோனில் இப்போ நான் செக் பண்ணேன், அப்டேட் எதுவும் வரல. வந்தோடனே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணி லைவாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து நான் கவர் பண்ணி போடுறேன். ஓகே நண்பா. ஸோ வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பை.